ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 6.4 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 66 மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பாருங்கள், 66 மீட்டர் உயரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. ஓகேங்களா? இதோடைய உச்சியிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு கம்பத்தோடைய ஓகேங்களா உச்சி மற்றும் அடிக்கு ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே ஒரு கிடைமட்ட கோடு போட்டுட்டு இதிலிருந்து இதோடைய ஏற்ற கோணம், இதிலிருந்து இதோடைய இறக்க கோணத்தை நம்ம எடுப்போம். ஓகேங்களா? பாருங்கள், ஏற்ற கோணம் என்ன சொல்லியிருக்காங்க? 60 டிகிரி. இறக்க கோணம் என்ன சொல்லியிருக்காங்க? 30 டிகிரி. இப்படி இருக்கும்போது என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். விளக்கு கம்பத்துடைய உயரம், இதோடைய ஒட்டுமொத்த உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது, விளக்கு கம்பத்தின் உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம். இந்த அடுக்குமாடி குடியிருப்புடைய உயரத்துக்கும் இதோட உயரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதிலேருந்து இதை நம்ம கழிச்சோன்னா நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். அடுத்தது, விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு. இந்த இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ √3 வேல்யூவை இந்த சம்மில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? போன சம்மில் கொடுக்கல. ஸோ நம்ம அதில் √3க்கு நம்ம அப்ளையே பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே நம்ம சம் போட்டிருப்போம். இதில் கொடுத்ததால் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம மீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நாம் இதுக்கு பெயர் கொடுத்துக்கலாமா? அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஏபின்னு கொடுத்துக்கலாம், விளக்கு கம்பத்துக்கு சிடின்னு கொடுத்துக்கலாம். இந்த புள்ளியை நம்ம ஈன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? எப்பயும் போல் இங்கே எழுதிக்கோங்க. ஏபி என்பது அடுக்குமாடி குடியிருப்பு என்க, சிடி என்பது விளக்கு கம்பம் என்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு செங்கோண முக்கோணத்தை நம்ம செலக்ட் பண்ணலாமா? இந்த தூரம் 66 மீட்டர்னால் இந்த உயரம். அப்போ இதுவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதால இதுவும் 66 மீட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? முதல்ல இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துப்போம். ஏன்னா இதில் ஒரு பக்கம் அளவு இருக்குது. ஓகேங்களா? செங்கோண முக்கோணம் ஏஇசியில். ஓகேங்களா? இதில் கோணம் என்ன? ஏ. அப்போது கோணம் இஏசி ஈக்குவல் 30 டிகிரி. இது நம்ம எப்பயும் போல் டேன் எடுத்தோம்னா டேன் 30 டிகிரி ஈக்குவல் இதுக்கு எதிர்பக்கம் இசி பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ. டேன் 30 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/√3 ஈக்குவல் இசி பை ஏஇயோட மதிப்பு இசி தான் நமக்கு கேள்வியிலே 66 மீட்டர்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை 66/ஏஇ அப்படி இருக்கட்டும். ஏஇ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வகுத்தில் இருக்கக்கூடிய ஏஇ இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மாறும். ஈக்குவல் 66 இன்ட்டு இங்கே வகுத்தில் இருக்கக்கூடிய இந்த √3 இந்த பக்கம் வந்ததுன்னா பெருக்கல்ல மாறும். சரிங்களா? இந்த √3ஓடு இருக்கக்கூடிய இந்த மதிப்பை சமன்பாடு 1 எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம √3க்கு வேல்யூ அப்ளை பண்ணி இப்போது நம்ம ஏஇயோடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் இந்த √3ஓடு இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த முக்கோணத்தில் கண்டுபிடிக்கும் போது √3 கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை தனியாக அப்படியே வைங்க. இப்போ பாருங்கள், √3க்கு வேல்யூ அப்ளை பண்ணோன்னா 66 இன்ட்டு 1.732. பாருங்கள், 66 இன்ட்டு 1.732. 2 12 2 மீதி 1, 2 12 + 1 13, 3 18 8 மீதி 1, 3 6 18 + 1 19. அடுத்தது 7 எப்படின்னா 7 42க்கு 2 மீதி 4, 7 42 + 4 46. 1 4 பண்ணாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும். 2 8 + 3 11க்கு 1 மீதி 1, 1 2 2 + 11 13க்கு 3 மீதி 1, 6 12 + 2 14க்கு 4 மீதி 1 10 11. அப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 114.31 கிடச்சிருக்கு. 114.31 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம் போதும். இது பார்த்திங்கன்னா ஏஇயோட மதிப்பு. ஏஇங்கிறது என்னது? ஏஇங்கிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கும் விளக்கு கம்பத்துக்கும் இடையே உள்ள தொலைவு. ஸோ இங்கே எழுதிக்கோங்க. அடுக்குமாடி குடியிருப்புக்கும் விளக்கு கம்பத்திற்கும் இடையே உள்ள தொலைவு 114.31 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம இந்த முக்கோணத்தை எடுக்கலாமா?
இந்த முக்கோணம் முடிச்சாச்சு. இந்த செங்கோண முக்கோணம். இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை எடுக்கலாம். செங்கோண முக்கோணம் என்ன எடுக்கலாம்? டிஇஏயில் டிஇஏயில் கோணம் என்ன? இங்கே ஏயில் தான் கோணம் இருக்குது. அப்போது கோணம் டிஏஇ ஈக்குவல் டு 60 டிகிரி. எப்பயும் போல் டேன் எடுத்தோம்னா டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன? டிஇ. அடுத்துள்ள பக்கம் ஏஇ. டிஇ பை ஏஇன்னு சொல்லி எழுதலாமா? டேன் 60 டிகிரியோட மதிப்பு √3 ஈக்குவல் டு டிஇ நமக்கு தெரியாது, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். பை ஏஇயோட மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். பாருங்கள் இங்கே √3 இருக்கா? அப்போ நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ணாமல் இந்த √3 இதை வந்துட்டு பண்ணோன்னா சம் வந்து நமக்கு ஈஸியாக முடியும். ஓகேங்களா? 66√3 சமன்பாடு 1 இருந்துன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா? இங்கே வகுத்தில் இருக்கக்கூடியது இங்கே போச்சுன்னா பெருக்கல்ல மரம். 66√3 இன்ட்டு √3 ஈக்குவல் டு டிஇ. √3 இன்ட்டு √3 3 66 இன்ட்டு 3 ஈக்குவல் டு டிஇ. 6 3 18 8 மீதி 1 6 1 18 ப்ளஸ் 1 19 ஈக்குவல் டு டிஇ. அப்போ டிஇ ஈக்குவல் டு 198 மீட்டர். இப்போ பாருங்கள் டிஇ அப்படிங்கிறது என்னது? இந்த அடுக்குமாடி குடியிருப்போடைய இந்த உயரத்துக்கு ஈக்குவலாக இந்த உயரம் இருக்கா? இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்க உயரம் இதுதான். ஓகேங்களா? அப்போது இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கும் விளக்கு கம்பத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம், அதனுடைய உயரத்துக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? 198 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்திற்கும் விளக்கு கம்பத்தின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 198 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லைன் எழுதிட்டு அடுத்த சம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னென்ன கேட்டிருந்தாங்க நம்ம கேள்வியில்? 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதே மாதிரி இதோட உயரத்துக்கும் இதோடைய உயரத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன? மொத்தமாக இந்த விளக்கு கம்பத்துடைய உயரம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டியோட மதிப்பு தெரிஞ்சிச்சு எவ்வளோ? இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 198 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நமக்கு விளக்கு கம்பத்துடைய உயரம் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போது சிடி ஈக்குவல் டு சிஇ கூட்டல் இடின்னு போடலாமா? சிடி ஈக்குவல் டு சிஇ கூட்டல் இடி. சிஇயோட மதிப்பு 66 கூட்டல் இடியோட மதிப்பு 198 மீட்டர். ஓகேங்களா? 8 + 6 14க்கு 4 மீதி 1 10 16க்கு 6 மீதி 1 264 மீட்டர். சிடி ஈக்குவல் டு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு கம்பத்துடைய உயரம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு கம்பத்தின் உயரம் ஈக்குவல் டு 264 மீட்டர்னு சொல்லி எடுத்து எழுதிக்குவோம். சரிங்களா? அவ்வளோதான் இதோட சம். இந்த 3 கேள்வி தான் கேட்டாங்க. 3த்துக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.